தெய்வீக சுகம் என்பது ஒரு அழகான ஒரு ஜேர்னி, அழகான ஜேர்னி. நீ எந்த முக்கில் இருந்தால் உன்னை அள்ளிட்டு தூக்கிட்டு போயிடுவார் கர்த்தர். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. என்னுடைய விசுவாசம் என்பது என் விசுவாசத்தின் மேல இருக்கிற பிடிப்பு இல்லை, அவருடைய உண்மையின் மேல இருக்கிற பிடிப்பு. நான் வியாதிப்பட மாட்டேன், காரணம் நான் விசுவாசிக்கிறேன்றனால இல்லை, அவர் உண்மையுள்ளவர். அதனால நான் கடவுள் என்று சொன்னாரு, நான் எத்தனையோ முறை வியாதியை நான் கடிந்து கொண்டு இருக்கிறேன். பேதுருவின் மாமி வந்து சுகம் இல்லாமல் இருந்தப்ப he rebuked the fever அப்படி வருது. அவர் சொன்னார், என்கிட்ட எத்தனையோ இடங்களில் நான் வியாதியை கடிந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு இடத்துல கூட வியாதிப்பட்டவனை நான் கடிந்து கொண்டதே இல்லடா. கையை தட்டு. ஆமென். நல்லா தட்டிடணும், நல்லா தட்டிடணும். ஆமென். Praise God. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைனில் பார்க்குற எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கரங்களை தட்டி தேவனுடைய பிரச்சனைக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. Praise God. இந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பிற்குள்ளாக நாம் வேதாகம அந்த பைபிள் ஸ்டடியை கொண்டு செல்லலாம் என்று ஆவியானுடைய உந்துதல் பேரிலே இந்த வாரத்தில் தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக பாதுகாப்பு. கைத்தட்டுங்கள். ஆமென். Praise God. Hallelujah. You are connected with the bloodline of Jesus. நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகையால் தினந்தோறும் உங்களுக்குள்ள அவர் ஜீவன் வந்துக்கிட்டே இருக்கு. பாருங்க, நீங்க நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நீங்க ரொம்ப இளமையா இருக்கிறீங்க. பாருங்க, 4 பேர் ஆமேன்னு சொல்றீங்க. இப்போ எது இப்போ நடக்குதுன்னா, உங்களுக்குள்ள ஆரோக்கியம் வர்றதுல தடை இல்லை. இப்போ நீ ஆமேன்னு சொல்லாமல் இருந்த பாரு, அங்கே தான் டோல்கேட்டை போட்ட நீ. அங்கே தான் நீ வந்து ஆமேன்னு சொல்லும்போது ஓப்பன் ஆகுது. நீ ஆமேன்னு சொல்லாதனால இப்போ உள்ளே வரல. ஒழிய தேவன் அனுப்பாத கொரியர் வந்துருச்சு, நீ கையெழுத்து போடலை, ஆமேன்னு சொல்லலை, அவ்வளோதான். நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் நல்ல ஒளிவ மரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். சரி, அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது உங்கள் சிந்தனை மிகவும் முக்கியமானது. தெய்வீக ஆரோக்கியத்தை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருக்கிற தலைப்பு, வியாதியில் விழுவது தோற்றதாக அர்த்தமில்லை என்பதிலிருந்து நான் போகிறேன். இது தெய்வீக சுகத்தை பேச போகிறேன். எங்கேருந்து? பாட்டத்திலேருந்து கர்த்தர் வராரு. உனக்கு பலவீனம் வந்தனால நீ தோத்துட்டேன்னு அர்த்தமே கிடையாது. உனக்கு பலவீனம் வந்தனால கர்த்தர் உன் மேலே அன்பா இல்லை, அல்ல விசுவாசத்தை நீ குறைச்சிருக்குன்னு அர்த்தமே கிடையாது என்பதை வேதத்தின் ஆதாரத்தோடு பேச விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் உங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஸோ முதல் விஷயம், வேதம் சொல்கிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக பைபிள் சொல்லுது. இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக சுகம் என்பது ஒரு ஆசீர்வாதம். தெய்வீக சுகம் வேறு, தெய்வீக ஆரோக்கியம் வேறு, தெய்வீக பாதுகாப்பு வேறு. அப்போ தெய்வீக சுகம் என்பது உங்கள் பலவீனத்தில் உங்கள் வியாதி படுக்கை முற்றிலுமாக தேவன் மாற்றி போடுவது தெய்வீக சுகம். தெய்வீக ஆரோக்கியம் என்பது பாதை உங்கள் கூடாரத்தை அணுகாமலே இருப்பது, உங்கள் வாழ்க்கையில் பலவீனமே வராமல் இருக்கிறது தான் தெய்வீக ஆரோக்கியம். அப்போ நல்லா கவனிங்க, இவைகள் எல்லாம் நமக்கு சொத்தாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இவைகள் எல்லாம் நமக்கு என்னவாய் சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு ஆசீர்வாதமாக அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, நண்புக்குரியவர்கள், இவைகள் என்னுடைய உரிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள், தெய்வீக சுகம் என்பதும். இன்றைக்கி ஒரு அறிமுகத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். இன்னையிலேருந்து அப்படியே தெய்வீக சுகத்துக்குள்ளே பேச விரும்புகிறேன். யாரெல்லாம் என் கூட இந்த ஜேர்னியில் வரீங்களோ, நான் சொல்ல, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வியாதி தாக்க முடியாத ஒரு இம்யூனிட்டிக்குள்ளே கர்த்தரை அழைத்து செல்ல போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து தெய்வீக ஆரோக்கியத்திலே நாம் ஆரோக்கியத்தை குறித்த ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம். ஜெபத்தை குறித்து பேசிக்கொண்டே வர்றேன். ஜெபத்தை பற்றி இந்த வருஷம் ஃபுல்லாக பேசலாம். ஏனென்றால் ஜெபம் தேவனை போல் அளவில்லாதது. தேவனை அறிய அறிய உங்கள் ஜெபமும் வேறு வேறு டைமென்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும்.
இதுதான் ஜெபம் நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா இதுதான் தேவன் நீங்கள் சொல்லிட முடியாது. அப்போ அவருடைய மெஜஸ்டி எப்படி பெருசாகிட்டே போதோ அந்த மாதிரி உங்களுடைய என்ன செய்யுது, உங்களுடைய ஜெபமும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். ஆனால் நமக்கு அடுத்த ஒரு ஆவியானவர் அடுத்த கியருக்குள்ளே போகிறனால இது போக விரும்புகிறேன். ஆனாலும் தொடர்ந்து ஜெபத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை அது என்ன செஞ்சிடும், அது பெருக பண்ணும். உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் பேசியிருப்பாய், உனக்கு தேவையானதை கேட்டிருப்பாய். மனுக்குலம் தேவனிடத்தில் கேட்காமல் இருப்பதற்கு காரணம் ஜெப ஆவி அவனுக்கு இல்லை, ஜெபத்துக்கு வாஞ்சை இல்லை. அவன் ஒரு துன்மார்க்கன், அவன் ஒரு பாவி என்பதனால் அல்ல. தனக்கு முன்பாக இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தாராள மனப்பான்மையுடைய தேவன், அவருடைய ஈவையும் பேசுகிறவர் இன்னார் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவன் தேவனிடத்தில் பேச ஆரம்பித்திருப்பான். ஸோ மனிதன் தேவனிடத்திலே பேசாமலும் ஜெபிக்காமலும் இருப்பதற்கு காரணம் அவன் சோம்பல் உள்ளவன் என்பதினாலோ அவன் பாவி என்பதினாலோ அல்ல, அவனுக்கு தேவனை பற்றி அறிவில்லை என்பதினால்தான். ஆகவே மனுக்குலத்திற்கு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனை பற்றிய அறிவை சொல்ல சொல்ல அவன் தேவனோடு உறவு கொள்வது இதுவரை இல்லாத அளவு ஆரம்பமாகிறது. ஆகவே நீங்கள் தேவனை அதிகமாய் அறிந்தவர்கள் என்றால் நீங்கள் அவரிடம் அதிகமாய் உறவாடுகிறவர்களாக இருப்பீர்கள். So the real knowledge will take you to the realm of intimacy. புத்திரர்கள் என்பவர் யார்? பிள்ளைகள். முந்தின வசனம் சொல்லுது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. ஸோ பிள்ளைகள் வேறு, புத்திரர்கள் வேறு. பிள்ளைகள் சுதந்திரவாளியாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் புத்திரர்கள் தான் தனக்குரிய சுதந்திரத்தை என்ன செய்கிறார்கள், எடுத்து பயன்படுத்துகிறார்கள். நாம் சிறு பிள்ளையாக இருந்தபோது நாம் சுதந்திரவாளியாகத்தான் இருக்கிறோம், பைபிள் சொல்லுது. ஆனாலும் நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்தபோது நமக்கும் அடிமையானவனுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களுக்கு தெய்வீக சுகத்துக்கான முழு ஆரோக்கியமும் உரிமையும் ஐஸ்வர்யத்துக்கான உரிமை உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தில் வாழ்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் உங்களை பார்த்தா உங்களுக்கும் அடிமைக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன்னா நீங்கள் பிள்ளை தான், ஆனால் நீங்கள் இன்னும் புத்திரன் ஆகலை. புத்திரன் என்பது என்ன, தனக்குரிய உரிமையை புரிந்து கொண்டவன் புத்திரன். அப்போ அந்த தேவனை குறித்த அறிவு உங்களுக்குள் வரும்போது ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறுகிறது. அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ணம் அடைய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது உங்களுடைய உணர்வுகள் அதை கேட்க ஆரம்பிக்கிறது. நீ எந்திரிச்சு சண்டை கண்ட போகணுன்னு கிடையாது, அந்த உணர்வுகளுக்கு ஏற்றார் போல சூழ்நிலை மாற ஆரம்பிக்கிறது. அப்போ தேவ புத்திரர்களின் முக்கியமான வேலை என்ன, தேவனை போல இந்த பூமியிலே மகிமையை வெளிப்படுத்த செயல்படுத்துவது. தேவன் எப்படி இந்த பூமியை மறுரூபமாக்கினார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் பேசினார். பேசி தான் ஒழுங்கின்மை ஒழுங்காக மாற்றினார். அப்போ தேவன் பேசி தான் எல்லாத்தையும் சரி பண்ணார்னா இன்றைக்கி இருக்கிற விழுந்து போன உலகத்தையும் தேவ புத்திரர்கள் பேசி தான் சரி செய்ய போகிறார்கள். ஸோ பேசுவது என்பது மிக முக்கியமான விஷயம். அப்போ பேசும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ற முக்கியம் இல்லை, என்ன வாசனை வருதுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் பிரியாணின்னு சொல்லலாம், ஆனால் உள்ள வெங்காயம் சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் பிரியாணின்னு சொல்லும்போது பிரியாணி வாசனை வராது, வெங்காய வாசனை தான் வரும். அப்போ என்ன வெளிப்பாடு இருக்கோ, நீங்கள் வாயில் என்ன பேசினாலும் அந்த வெளிப்பாட்டோடைய அந்த ஸ்மெல்லு தான் வெளியில் வரும். அப்படித்தான் தேவனை குறித்து அறிந்த அறிவு என்கிற வாசனை. கையெழுத்து வாயை திறந்தா சொல்லுங்க ஆமென் ஆமென். உள்ள என்ன சாப்பிட்டோமோ, அப்போ என்ன சாப்பிட்டோமோ அந்த வாசனை வருது. வாசனை என்பது என்ன, பைபிள் தெளிவாக சொல்லுது, அவரை குறித்து அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறோம். ஸோ நாலேஜ் உள்ளே போக போக நீங்கள் பேசும்போதே அந்த வாசனை அடிக்கும், நீங்கள் ஜெபிக்கிறப்பவே அந்த வாசனை அடிக்கும். நீங்கள் கடவுளை எவ்வளோ அறிஞ்சிருக்கீங்கன்றது நீங்கள் வாயை திறந்தாலே அந்த வாசனை. அப்படின்னா நீங்கள் வசனத்தை ஒப்பிக்கிறது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் வெளிப்பாடு. நீங்கள் சாதாரண தமிழில் பேசினா கூட அந்த 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 அரோமா, அந்த ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே வெளியே வரும். அந்த ஜெபம் அவன் தேவனை அறிந்திருக்கிற அறிவின் அளவீடு. ஆகவே தேவபுத்திரர்கள் என்பது யார்? தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது பூமி மறுரூபம் அடைய ஆரம்பிக்கிறது. அப்போ அவர்கள் பேசும்படி அழைக்கப்பட்டவர்கள். எங்கே பேச வேண்டும்? அவர்கள் தேவனிடத்தில் பேச வேண்டும். அடுத்து அவர்கள் தேவனை போல பேச வேண்டும். இது ரெண்டுமே அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய பொறுப்பு. ஒன்று, தேவனிடத்தில் பேச பேச தேவனை போல் பேச ஆரம்பிப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்போ தேவனிடத்தில் பேசணுமா தேவனை மாதிரி பேசணுமா அப்படின்னா, யார் தேவன்கிட்ட பேசுகிறானோ அவன் தேவனை மாதிரியே பேசுவான். உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறதே. இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் அல்லவா? இல்லைங்க என்றான். இல்லைப்பா, வாடை அடிக்குது என்றான். கையை தட்டு.
நீங்க எதோட உறவாடி இருக்கீங்கன்னு உங்க வாசனையில் காட்டிடும். இவனும் அவர்களோடு இருந்தவன் அல்லவா அப்படின்றான். இவன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறதே. அப்ப தேவனிடத்தில் பேசுகிறவன் பேசும்போது தேவனை போல் பேசுவான். அவன் பேச்சு அதை வெளிப்படுத்தும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறேன், துர்கம் என்பேன். இப்ப தேவனிடத்தில் பேசுறான் பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி. அப்படிதான் சங்கீதம் 91 தொடங்குது. ஆனா எப்படி முடியுது? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். இப்ப அவர் உன்னை திருப்தியாக்குவார்னு பேசாம நான் உன்னை திருப்தியாக்குவேன்றான். சங்கீதம் எழுதினவன் யார்? மோசே. என்ன சார் அவரும் தானே சொல்லணும்? நான் சொல்றேன், நான் தேவன்கிட்ட பேசிட்டே இருந்தேன்ல, இப்ப தேவனை மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டேன். தேவனிடத்தில் பேசுகிறவர்கள் தேவனை போல் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே பேசுறது தான் உலகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இப்போ உங்களை எப்படி நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கர்த்தர்? இப்போ நான் என்னை எப்படி பயன்படுத்தி நான் பேச 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 நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வாரம் வாரம் பேசுறதுக்குன்னே உங்களை கூப்பிடுறேன். எவ்வளோ நேரம் பேசுகிறேன்? குறைஞ்சது 3 மணி நேரம் எடுத்துக்கிறோம் நாங்கள். அதில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் பேசுகிறேன். புதன்கிழமை பேசுகிறேன், திங்கக்கிழமை பேசுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறேன். என்ன சார் பேசிகிட்டே இருக்கிறீங்க? பேசுறதுல தான் சார் எல்லாம் இருக்குது. கையை தட்டி வந்துடும். ஆமே ஆமே. நீங்கள் கேட்க 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 மறுரூபமாகிறீர்கள். அதைத்தான் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவது அல்ல, அவருடனே கூட பரிசுத்த பர்வதத்தில் இருக்கும்போது இவரன் நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்குன்னு சொல்லுகிற சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்டது. வார்த்தையில் தான் இருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, இப்போ நான் எந்திரிங்க எல்லாரும் அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. வலது கருத்து ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க ஆமேன். அப்படி ஆமேன் கைத்துக்கு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இப்போ உங்கள் கையில் நான் கயிறை கட்டா தூக்குனேன், நான் இங்கிருந்தே உங்களை இயக்குறேன். எது உங்களை என்ன இணைத்திருக்கிறது? வார்த்தை. அப்போ வார்த்தை என்றால் என்ன? 2 சக்திகளை இணைப்பது தான் வார்த்தை. அப்போ இயேசுக்கு ஏன் வார்த்தையின் பேர் வந்துச்சு? அவர் பிதாவையும் உங்களையும் இணைத்தார். ஸோ தெய்வீக சுகம் என்பதை பற்றி நாம் பேச போகிறோம். தெய்வீக சுகம் என்பது ஒரு டெஸ்ட்டு கிடையாது, நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு கிடையாது. தெய்வீக ஆரோக்கியம் என்பது நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு கிடையாது. முதல் அந்த மனநிலையை விட்டுருங்க. விசுவாசம் என்பது ஒரு லீகல் ப்ரீச்சிங் கிடையாது. சில சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நான் அக்கா எப்படி இருக்கிறேன் பார், அக்கா எப்படி இருக்கேன் பார், எந்த வியாதிக்கு நான் பயப்படல பார், உனக்கு என்ன பயம் வருது, இப்படி சொல்லியே கூட இருக்கிறவன அக்கா எங்களால் முடியலையக்கா, தன்னை ஹீரோயினாக காட்டுறது, ஃபெய்த்தை பேசியே ஹீரோவாக காட்டுறது. இது ஃபெய்த் டீச்சிங்கே கிடையாது, இது லா ப்ரீச்சிங். ஃபெய்த்துன்ற பேரில் நடக்கிற லா ப்ரீச்சிங். என்னைக்கு கூட இருக்கிறவனுக்கு குற்ற உணர்ச்சியை தருதோ அந்த செய்தி விசுவாச செய்தியாக இருந்தாலும் அது நியாயப்பிரமாண செய்தி தான். கையை தட்டுவது அவருக்கு. ஆமென். ஒரு அழகான ஒரு வெளிப்பாடோட தொடங்குறேன். உங்கள் பிரசங்கம் என்றைக்கு நீங்கள் பேசும்போது அது தெய்வீக சுகத்தை பற்றி இருந்தால் கூட இருக்கிறவனா என்னைக்கு அது குற்ற உணர்ச்சிகளை கொண்டு வருதோ, சிலர் இருக்கிறான் இதுக்குன்னே. நான் எப்படி இருந்திருக்கிறேன் தெரியுமா? நான் இது பண்ணலையா, நான் கொரோனாவுக்கு நான் உள்ளே போயிட்டு சடுகுடு விளையாடலையா, உன்னால் ஏன் முடியாமல் போச்சு அப்படின்னு கூட இருக்கலாக்கா, அப்படியே சூப்பர் ஹீரோ. என்ன ஆகி போயிருது, இவங்களை ஃபுல்லாக கில்ட்டி கான்சியஸ்குள்ளே கொண்டு வருது. உன்னோட நான் சூப்பர் பீயிங் தான் காட்டுறது. அப்புறம் 1 மாதம் கழித்து கவுந்தடிச்சு படித்ததுக்கப்புறம் இவங்க எல்லாம் செஞ்சு அக்கா இப்படித்தானா, அது அக்கடுத்தோடு நடக்கிறது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, வி ஆர் நாட் சூப்பர் பீயிங். நீங்கள் அங்கேருந்து தெய்வீக சுகத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் ரொம்ப சாதாரணமான ஆள். கையை தட்டுங்க. 25 வருடங்கள் கிட்ட 23 வருடத்துக்கு மேலே நான் மருந்து எடுத்தது கிடையாது. ஆனால் ஒரு நாள் நான் ஒரு ஃபெய்த்து, மேன் ஆஃப் ஃபெய்த்துன்னு என்னை நினச்சிக்கிட்டே கிடையாது. ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு சாதாரணமான ஆள்னு, எவ்வளவு சாதாரணமான ஆள். நான் மருந்து எடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய விசுவாசம் அல்ல, என் மீது தேவன் வைத்த அன்பு தான் என்பதை மிக அழகாக இருந்து கொண்டிருக்கிறேன். முந்தானத்து நான் மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன் தெரியுமா? முந்தானத்து மாத்திரை வாங்கிட்டு வர சொல்கிறேன். சாயந்தரம் வர்ற மாத்திரை காலையில் வருது. காலையிலுக்குள்ள நான் சோமாயிட்டேன். இப்போ யார் என் விசுவாசம் அங்கே நின்றுச்சு. சாயந்தரம் வந்தால் நான் சாப்பிட்ருப்பேன். அவர் சொல்கிறாரே மருந்து வரக்குள்ள நீ சோமாயிருடா. அவர் தான் சார் நிற்கிறாரு. என்னைக்கு உங்கள் விசுவாசமும் உங்கள் சாட்சியும் தேவனை மகிமைப்படுத்துதோ அங்கே தான் நீ சரியான இடத்துல நிற்கிற. மருந்து எடுக்கல,
நான் எடுக்கல, ரீமா காமா மாமான்னு மருந்து அப்படியே பொடியாக்கி, டாக்டர் பரவாயில்லையே நுணுக்கியே கொடுத்துட்டீங்க, அப்படியே பேப்பரில் போடுங்க, வாயில் போட்டுருன்றாரு. போட்டாங்க. நம்பியார் மாதிரி வந்து மாத்திரையை போட்டு பிசைகிறதா? விசுவாசம் என்பது லீகல் பிரீச்சிங் கிடையாது. அது ரொம்ப அழகானது. தெய்வீக சுகம் வந்து கர்த்தர் சொன்னார், டே விடுறா அப்படின்னாரு. கையை தட்டுங்க, விடுறா. ஆண்டவர் மாத்திரை சாப்பிட்டேன், விடுறா, டே விடுறா. ஆண்டவர் ஊசியை போட்டு, விடுறா விடுறா. ஆண்டவர் வியாதியே பட்டுட்டேன், விடுறா. டே தெய்வீக சுகம் என்பது ஒரு அழகான ஒரு ஜேர்னி, அழகான ஜேர்னி. நீ எந்த முக்கில் இருந்தால் உன்னை அள்ளிட்டு தூக்கிட்டு போயிடுவார் கர்த்தர். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. அப்படியே ஒருத்தன் ஜிம்னாஸ்டிக்கே வாட்ஸ் இதில் இந்த சர்க்கஸில் ஆடுவாங்கல்ல சார், அந்த பாரில் விளையாடுவாங்க பாருங்க, ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு தவிட்டு இருப்பாங்க. சூப்பராக ஆடுவாங்க, விளமாட்டேன். எவனாச்சும் திடீர்னு ஸ்லிப் ஆகிடுவான் பாருங்க. ஸ்லிப் ஆகி முழுஞ்சிடான்னு பார்க்கும்போது கீழே ஒரு வளவை வச்சுருப்பாங்க, டம்முன்னு அங்கே விடுவாங்க. ஒரு கர்த்தர் இப்படி தான் தெய்வீக சுகத்தில் பல வலைகள் வச்சிருக்கிறாரு. நீ ஒன்றில் மிஸ் ஆனால் அடுத்த வலை ஒன்று தூக்கிடும், அதில் மிஸ் ஆகிட்டியா அதுக்கு அடுத்த வலை ஒன்று தூக்கும். அப்படி பல வலைகள் வச்சிருக்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அங்கே தான் நீ பார் விளையாண்டுக்கிட்டு இருக்க. திடீர்னு வாதம் வந்துருச்சு, உன் வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன், அடுத்த வலையை தூக்கிடுவேன். கீழே ஒரு வலை வச்சிருப்பாரு, அதுக்கு கீழே ஒருவன் வந்து, அதாவது பைபிள் சொல்ல, அவர்களில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொன்ன தேவன் தான் ஒருவன் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்கிற வசனத்தையும் சொல்றாரு. அப்ப என்னன்னா, அதுல ஜெயிச்சிட்டா அதுல மிஸ் ஆயிட்டா அடுத்ததுல ஒண்ணு ஜெயிக்க வைக்கிறான்டா. தெய்வீக சுகம் என்பது நம்மை குற்றப்படுத்துவதல்ல, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியது. அதான் யோவான்ல பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, அதாவது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அப்படிதான் சொல்லுது. அடுத்து சொல்றாரு அதே யோவான், அதே யோவான் தான் சொல்றாரு, வந்து தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, உங்களில் ஒருவன் பாவம் செய்தானால் அப்படின்றாரு. என்ன சார் இது? எல்லாருக்கும் இருக்கு சொல்லுங்க. எல்லாரையும் தூக்கிட்டு போறவர் அவரு. கையை தட்டுங்க, ஆமென். நம்ம எல்லாரும் அரவணைச்சு கொண்டு போறவர். இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப நீங்க வியாதியில விளையாட்டினா கூட, நம்ம வியாதியில விழுந்துட்டா தேவனுடைய இதுலேருந்து மிஸ் ஆகிட்டோமோன்ற ஒரு ஃபீலில் நீங்கள் வியாதி இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் சத்தியத்தை கேட்ட உடனே பரவாயில்லடா, இனி காய்ச்சலே வந்தால் கூட பிரச்சனை இல்லை போல், கர்த்தர் நம்மளை எவ்வளவா நம்ம கூட்டிகிட்டு போகிறவராக இருக்கிறாரு. அந்த ஃப்ரீடம்குள்ளே வாங்க. சிலரை பார்த்தா விசுவாசன்ற பேரில் எதையோ இறுக்கி பிடிச்சிருக்காங்க. சேர் கைப்பிடியா ராபா ஷரா, என்ன இது குண்டலினி சக்தி மாதிரி. மை ஃபெய்த், it is on his faithfulness. என்னுடைய விசுவாசம் என்பது என் விசுவாசத்தின் மேல இருக்கிற பிடிப்பு இல்லை, அவருடைய உண்மையின் மேல இருக்கிற பிடிப்பு. நான் வியாதிப்பட மாட்டேன், காரணம் நான் விசுவாசிக்கிறேன்றனால இல்லை, அவர் உண்மையுள்ளவர். அதனால நான் வியாதியில் இருந்தாலும் சுகமாயிருவேன், காரணம் என் விசுவாசம்னால அல்ல, அவர் உண்மையுள்ளவர், அதனால நான் சுகமாயிருவேன். ஸோ இன்றைக்கு உங்களிடத்தில் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். தெய்வீக சுகத்தை பற்றி அப்படி மெதுவாக பேசுவோம். தேவன் எதையுமே அழகாக செய்கிறார். தேவன் எதையுமே ரெஸ்ட்டில் தான் செய்கிறார். எந்த சப்ஜெக்ட் உங்கள் ரெஸ்ட்லேருந்து வெளியே கொண்டு போதோ அது தேவன்கிட்டருந்து வர்றது இல்லை. இப்போ நீங்கள் ரெஸ்ட்லேருந்தே சுகமாகறீங்க, இப்போ நீங்கள் ரெஸ்ட்லேருந்தே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க, எல்லாமே ரெஸ்ட்டில் தான் உங்களுக்குள்ள நடக்குது. இப்போ இந்த தெய்வீக சுகம் என்பது ஏதோ ஒரு வியாதி கூட நீங்கள் ஜெயிக்கிறது கிடையாது. உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே வியாதியே இல்லாத உலகத்திற்கு நீங்கள் போவதற்காக வியாதி என்கிற ஒட்டுமொத்த வியாதியோடு நீங்கள் போரிடுவது தான் தெய்வீக சுகம். ஏதோ இந்த வியாதியோடு போரிடுறது கிடையாது. நீங்கள் ஏதோ இதுதான் வாழ்க்கையில் கடைசி சண்டை, இந்த சண்டை தான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க சண்டை இந்த ஒரு வியாதியோட கிடையாது. ஒட்டு மொத்தமாக வியாதி என்கிற அந்த 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 வெக்காபுலரியவே நீங்கள் எடுத்து நின்று ஜெயிக்க போகிறீங்க. நீங்கள் இயேசு நாமத்தில் நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், புரியாட்டினா கூட ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். அந்த இடத்த நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஏதோ கொரோனாவை ஜெயிக்கிறத பற்றி செய்தி கிடையாது இது. திஸ் இஸ் நாட் அ மெசேஜ் அகைன்ஸ்ட் கொரோனா ஆர் அகைன்ஸ்ட் வந்து சம்திங் எல்ஸ். இட் இஸ் அகைன்ஸ்ட் சிக்னஸ். இன் வாட் எவர் ஃபார்ம் இட் கம்ஸ், இட் மே பி, இட் மே கம், இன் வாட் எவர் ஃபார்ம் இட் மே கம். எந்த ஃபார்மில் அது வந்தாலும் சரி, அது அதுக்கு எதிரானது. வியாதி என்கிற ஒரு வார்த்தைக்கு எதிரானது தான் தெய்வீக சுகம். இதற்குள்ளே வரும்போது அடுத்த 50 வருஷத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷனை பேசிக்கிட்டு இருக்கிறேன். கை தெரிஞ்சு ஒருத்தர் ஆமே.
நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமாம். ஸோ இந்த தெய்வீக சுகம் என்பது அனைவருடைய வாழ்க்கையில் அது தேவன் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் அது கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இங்கே தெய்வீக சுகத்தை பெறாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சுகத்தை பெற்றனால தான் இப்போ இங்கே உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே வியாதியில் சுகமானவங்க, அதனால தான் இங்கே வந்து உசுரோடு உட்காந்துருக்கிறீங்க. கைத்தட்டுக்கு அந்த தெய்வீக சுகத்துக்கு ஒரு ஆமை. சார் என்னை பொறுத்தவரை சார், இந்த நாட்கள்லாம் நான் சொல்கிறேன், எனக்கு கடவுள் நேரடியாக சுகத்தை கொடுப்பதற்கும் ஒரு டாக்டர் மூலமாக நம்மளை சுகப்படுத்துறதுக்கும் எனக்கு இப்போல்லாம் வித்தியாசமே தெரிகிறதில்லை. எனக்கு ஏசுனார் மட்டும்தான் கண்ணில் தெரிகிறார். டாக்டரே வந்து ஊசியை போட்டாலும் எனக்கு ஏசு மட்டும்தான் சார் கண்ணில் தெரிகிறார். நான் ஊசி போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு டாக்டரும் எனக்கு ஏசும் வேற ஒரு மாதிரியே தெரில. இங்கே போடுற ஊசி என் ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லுவார், 1 இன்ச்சு லைட்டு ஏற்றி போட்டுட்டா இந்த கையவே நீ தூக்க முடியாது, எப்போ சாகுற வரைக்கும். உனக்கு ஏற்றுற மருந்தில் ஒரு ட்ராப்பு உள்ள வாட்ஸ் தட் அந்த ஏர் உள்ளே போயிடுச்சுன்னா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு செத்தே போயிடுவேன். அவர் என்ன கண்ணு தெரியாமல் மேலே இவர் அதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றீங்களா? சினிமாவில் இல்லைங்களா இந்த பாய்சன் ஏற்றுவாங்க, அப்படி கிடையாது. அப்போ நீங்கள் உண்மைக்கே தேவனோட நடக்கும்போது தெய்வீக சுகத்தையும் இதையும் வேறு வேறு மாதிரி இது இந்த 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 ஆங்கிள் உங்களுக்கு ஒரு வேளை இப்போ இருக்கலாம், ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான் கண்ணில் படுவார். எங்கே பார்த்தாலும் ஏசு 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 தான் தெரியும். ஒரு டாக்டர்ஸ் ஒப்பீனியன் ஃபோனில் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே ஏசு தான் அனுப்புவார், அங்கே ஏசு தான் அனுப்புவார். நீங்கள் அவரை பார்க்கலாம், அவர் உங்கள்கிட்ட பேசுகிற பார்க்கலாம். நீங்கள் பிரிக்காதீங்க. இந்த லாலேருந்து வெளியே வாங்க. டாக்டர் மருந்து இயேசு, மருந்து தவறு அவர் இவர், இந்த லாவை விட்டு வெளியே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு, அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை உங்களுக்கு செய்கிற தேவன். அதை டாக்டர்னு அவங்க போகக்கூடாத இடம் கிடையாது. நீங்கள் போக தேவையில்லாத இடம் தான் நீங்கள் நினைக்கணும். போகக்கூடாத இடம் கிடையாது. அங்கே போக தேவையே இல்லாத அளவு உங்கள் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்கும். ஆனால் தேவைப்பட்டு நீங்கள் அங்கே போகும்போது அங்கும் தேவன் தான் உங்களுக்குள்ள சுகத்தை கொடுக்குறவராக இருக்கிறார். அதான் ஒரு ஹாஸ்பிட்டல் எழுதினா, we give treatment but God only gives healings, he only cures you போட்டிருக்காங்க. நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம், ஆனால் கடவுள் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாருன்றாங்க. கையை தட்டுறாங்க. நீங்கள் அந்த ரெல்முக்கு வாங்க. அந்த ரெல்முக்கு வாங்க. என் வாழ்க்கையில் நான் வந்து அதிகமாக மருத்துவர்களை சந்தித்தது இல்லை. எனக்காக, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக சந்தித்திருக்கேன். எனக்காக ஒட்டு மொத்தமாக ஒரு 30 வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டவர் எத்தனை தடவை சந்திச்சிருப்பீங்க? உங்களுக்காக மருத்துவரை சந்திச்சிங்கன்னா ஒரு 5 தடவை இருக்கும், 6 தடவை இருக்கும். அதில் ஒரு 6-7 தடவை அதில் 4 தடவை ஒப்பீனியனாக தான் இருக்கும். மற்றபடி இந்த ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா வெரி ஃபியூ டைம்ஸ். ஆனால் நான் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இடைபடுகிற ஒவ்வொரு மருத்துவரையும் நான் தேவனுடைய தூதுவர்களாகத்தான் பார்க்கிறேன். இன்னும் அந்த உலகத்துக்குள்ள நீங்கள் வாங்க. தேவன் வந்து தெய்வீக சுகத்துக்கு ஒரு பாதையை மட்டும் இல்லை, எந்த பாதையும் பயன்படுத்துவார். அந்த லிபர்ட்டிக்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது தேவையில்லைன்றது அடுத்த லெவலுக்கு நீங்களே வந்துடுவீங்க. முதலாவது ஒரு ஃப்ரீடமுக்குள்ளே வாங்க, ஒரு லாவுக்குள்ளே வராதிங்க. அந்த ஃப்ரீ மைண்டோட அப்படியே சத்தியத்துக்குள்ளே வாங்க. ஆமாம், உங்களை எப்படியோங்க உங்களை டாக்டர் உங்களை இன்றைக்கி வந்து கர்த்தர் உங்களை உயிரோடு இங்கே உட்கார வச்சுருக்காருல்ல. இல்லை டாக்டரை பார்த்து எல்லோரும் உயிரோடு இருக்காங்களா? நீங்கள் இருக்கிறீங்களே, அப்போ கர்த்தர் தானே உங்கள்கிட்ட வேலை பார்த்துருக்காரு. கைத்தட்டுங்க ஒரு காமே. அதனால் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கனாலே நீங்கள் தெய்வீக சுகத்தில் தான் இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கனாலே கர்த்தர் தான். கர்த்தர் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்யலை, நடக்கலை. ஆகவே தெய்வீக சுகத்தை அனுபவிக்காதவென்று எவனும் இல்லை. இத்தனை வருடம் உன்னை உயிரோடு பாதுகாத்து இந்த செய்தி உன்னை கேட்க வைத்துக் கொண்டிருப்பார் என்றால் உன் மீது தன்னுடைய தெய்வீக சுகத்தை தேவன் கட்டளைத்திருக்கிறார் என்று அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ அந்த தெய்வீக சுகம் அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்து செல்ஸ் எல்லாம் ரெஜினுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சத்தியம் உள்ளே போகும்போது நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். அப்போ எப்போ அது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குது வாசிப்போம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம், ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வேண்டுகிறேன் தமிழ்ல இருக்கு, விரும்புகிறேன் ஆங்கிலத்தில் இருக்கு. இங்க பாருங்க, எல்லாவற்றிலும் சொல்லுங்க. இதுல என்னென்ன வருது? ஐஸ்வர்யத்திலும் சொல்லுங்க, அதிகாரத்திலும், ஆளுகையிலும், வெற்றியிலும், ஆரோக்கியத்திலும், சந்தோஷத்திலும். இப்போதான் நான் சப்ஜெக்டோடைய மைய கருத்துக்குள்ளே நுழைகிறேன். ஆமாம்,
இப்போ தான் ஜஸ்ட் நோ ஐ எம் என்டரிங் இன் டு த அந்த 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 சென்ட் பார்ட் ஆஃப் த மெசேஜ், பாடி ஆஃப் த மெசேஜ். எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அதில் ஐஸ்வர்யம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, நீடிய வாழ்வு இருக்குது, புகழ் இருக்குது, புண்ணியம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, நீடிய வாழ்வு இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே நீ நல்லா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். அதில் ஆரோக்கியம் ஒன்று. அப்போ இந்த ஆரோக்கியத்திலும் எல்லாத்துலேயும் நீ நல்லா இருக்கணும்னா எது நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருப்ப. எங்கேருந்து இது தொடங்குது அப்படின்னு பாருங்கள். உன் ஆத்துமா வாழ்கிறது போல. கை தட்டுங்க. ஆமென்.